Hi, hello, வணக்கம். Welcome to SR Arts and Crafts from Sandhi. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பியூர் சாஃப்ட் சில்க் சாரீக்கு ஒரு ப்ளவுஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரீ வந்து பிங்க் கலர் சாரீ, இதில் கோல்டன் கலர் செக்குடு போர்ஷன் மாதிரி லைனாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய பார்டரு எல்லோ கலர். ஸோ இந்த சாஃப்ட் சில்க் சாரீக்கு ரெண்டே கலரில் தான் வந்து சாரீ இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் பிங்க் கலர் ப்ளவுஸில் பியூர் சில்க் சாரீ ப்ளவுஸு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க இந்த ப்ளவுஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாஃப்ட் சில்க் சாரீக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் ஆனது வந்து பியூர் சில்க் ப்ளவுஸ். இதில் வந்து சிம்பிளான பிரைடல் ப்ளவுஸ் நாங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் த்ரெட் ஒர்க்கு அண்டு பீட் ஒர்க்கு, ஜரி, இது மூணையும் வந்து இன்க்ளூட் பண்ணி இது வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து எப்படி பண்ணியிருக்கிறோம்னா, 2 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்குறோம் செயின் ஸ்டிச்சில். தென் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் கொடுத்துருக்குறோம். இது ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக வேண்டி கொடுத்துருக்குறோம். எகைன் ஒரு லைன் வந்து பீட் ஒர்க்கு கொடுத்துருக்குறோம். இதில் சுகர் பீடு கோல்டன் கலர் கொடுத்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். இதை முடித்த உடனே நாங்கள் வந்து லோடிங் ஸ்டிச் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறோம். ஸோ இது உள்ள பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டோம். அது ட்ரை ஆன உடனே ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே லோடிங் ஸ்டிச்சு எம்போஸ்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த பைப்பிங் கார்டு உள்ள எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னு கேட்டாக்க, நமக்கு போடுற ஸ்டிச்சானது நல்லா எம்போஸ்டாக ஹைலைட்டாக கொஞ்சம் தூக்குன மாதிரி காட்டும். அதுக்காக வேண்டி தான் அதை வந்து நம்ம கொடுக்குறோம். எகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து 2 லைன் ஜரி கொடுத்து ஸோ இந்த நெக் லைனை சிம்பிளாக நீட்டாக இதை கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஸோ எகைன் என்ன பண்ணியிருக்கோம்னா, சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கர்வ் இருக்கிற மாதிரி இதை வந்து கொடுத்து லாஸ்ட்டில் அந்த எட்ஜில் ஒரு சுகர் பீட் கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாகவே இந்த பேக் நெக் டிசைன் வந்து ஒரு சிம்பிளாக இதை வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பேக் நெக் டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க இந்த ஃப்ரண்ட் நெக் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பேக் நெக்கினுடைய ஃபுல் வியூ வந்து இதுதான். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸ் ஆஃப் எஸ்ஆருங்கிற டாப்பிக்கில் வீடியோ அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ டு ஆல். இது ஃப்ரண்ட் நெக்கு. நம்ம பேக் நெக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பிரைடல் ப்ளவுஸினுடைய பேக் நெக்கு அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் ஆனது ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்கில் நெக் டிசைன் எப்படி கொடுத்துருந்தோமோ அதுவே இந்த ஸ்லீவ் டிசைனில் நம்ம இங்கே பார்டராக கொடுத்துருக்குறோம். தென் அதை முடிச்சுட்டு இது உள்ளே வந்து பீடு கொடுத்து புட்டா டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். எகைன் இந்த ஸ்லீவினுடைய சென்டர் போர்ஷனில் ஹேங்கிங் மெத்தடில் பீடு கொடுத்துட்டு இது வந்து ஜமிக்கி டைப்பில் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் 2 ஸ்லீவ் டிசைனுடைய சென்டர் போர்ஷனில் இருக்கிற டிசைன். இந்த ஜமிக்கி மாடல் மோட்டிவ் டிசைன் ரொம்ப க்யூட்டாக அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது. லுக் வைஸாக பார்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மோட்டிவ் டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து கொம்பு டிசைனில் பீட் ஒர்க்கு சுகர் பீட் கோல்டன் கலர் கொடுத்துட்டோம். தென் எகைன் உள்ளுக்குள்ளே ப்ளூ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்சு நாட்டும் கொடுத்துருக்குறோம். இன்சைடு பிங்க் கலர் ஸ்டோனு க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து அதை வந்து ஹைலைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிங்க் கலர் அண்டு ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப நேச்சர் அண்டு அட்ராக்டிவாக இருக்குது. எகைன் கீழே இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜமிக்கி மாடலானது உள்ள 3ஆம் நம்பர் பீடு சுகர் பீடு கொடுத்து
அதை சுற்றி வந்து கோல்டன் கலர் சுகர் பீட் கொடுத்து இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். எகைன் 2 லைன் சுகர் பீட் கொடுத்துருக்குறோம். குந்தன் ஸ்டோன் ஒயிட் கலரு ஒரு 4 ஸ்டோன் கொடுத்து இதை வந்து பண்ணிவிட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டோம். இது எதுக்காக வேண்டி குந்தன் ஸ்டோன் கொடுத்தோம்னா ஒயிட் கலர் காம்பினேஷன் கோல்டன் கலருக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதுக்கு மேட்சாகவே பிங்க் கலரில் ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்து ப்ளூ கலர் ஃப்ரெஞ்சு நாட்டு எகைன் 1 லைன் சுகர் பீட் கொடுத்துட்டோம். உள்ளுக்குள்ளே வந்து ஐ ஸ்டோன் கொடுத்துருக்குறோம். இந்த கோல்டன் கலர் ஐ ஸ்டோன் வந்து பார்க்குறதுக்கு நீட் லுக்கு. எகைன் இது உள்ள வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு ப்ளூ அண்டு பிங்க்கில் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து ஹைலைட் பண்ணி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டோம். எகைன் இதுக்கு மேட்சாகவே கீழே ஒரு லைன் பிங்க் கலர்லையும் கொடுத்து கோல்டன் கலர் சுகர் பீடும் கொடுத்து இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். இது எல்லாம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே ஹேங்கிங் மெத்தடில் 3ஆம் நம்பர் கோல்டன் கலர் பீட் கொடுத்து ஒரு சுகர் பீட் கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹேங்கிங் மெத்தட் இருக்கிற டிசைன் வந்து ரொம்ப சூப்பர் அண்டு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்லீவ்னுடைய மோட்டிவ் டிசைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லீவில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்லீவ்லையும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் 2 ஸ்லீவ்லையும் வந்து சென்டரில் இருக்கிற போர்ஷன். தென் புட்டா டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே புட்டா டிசைன் வந்து கொடுத்துருக்குறோம். அங்கங்கே இதில் 2 ப்ளூ கலர் கிளாஸ் பீடு அண்டு கோல்டன் கலரில் 2 கர்தானா பீடு கொடுத்து இதை வந்து இந்த மாதிரி புட்டா டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். 2 ஸ்லீவ் டிசைனுக்கு மட்டும்தான் வந்து புட்டா டிசைன் கொடுத்து இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கில் வந்து ஒன்லி நெக் போர்ஷன் மட்டும்தான். ஸோ ஓவராலாக சில்க் த்ரெட் அண்ட் பீடு யூஸ் பண்ணி போடுற சிம்பிள் பிரைடல் பிளவுஸினுடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இட்டு கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பை. ஹேவ் எ நைஸ் டே.